முழுவதும் இருக்கும் நம் ஆத்ம சொந்தங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எத்தனையோ நாட்டிலிருந்து பார்த்துட்ருக்கிறீங்க. நிறைய பேர் வெளிநாட்டு சகோதர சகோதரிகளும் பார்த்துட்ருக்கிறீங்க. இன்றைய ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, இன்றைய ஆன்மீகத்தில் நாம் யாரை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பொதுவாக இந்த டாபிக் நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு இது பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு போயிட்டுருக்குறோம். அதனால் இது வேண்டாம்னு நினச்சேன். இன்றைய ஆன்மீகம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? ஸோ இந்த ஆன்மீகத்தை நம்ம கற்றுக்கிறது சரிதானா? நம்ம போயிட்டுருக்கிற ஆன்மீக ரூட்டு சரிதானா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷனாக இதை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் அந்த அனுமதி இன்னும் வரலை. நான் யாருங்கிற ஒரு உண்மையை உலகத்துக்கு இன்னமும் நம்ம தெளிவாக சொல்ல முடியலைங்க. அதாவதுங்க, நான் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறதே என்னை கேட்டால் நான் கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். சோஷியல் மீடியாலாம் வேண்டாம், நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் காலம் என்னை இப்போ நான் ரமணர் ஐயா மாதிரி அப்படியே ஓரம் கட்டி போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஐயா ரமணர் ஐயா அளவுக்கு நான் உயர்ந்த இதுன்னு சொல்லிக்க வரும்ல. பட் அவர் மேக்ஸிமம் மீடியா சாராமல் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. மீடியாக்குள்ளே வராமல் நிறைய மகான்கள், சித்தர்கள், யோகிகள் இருந்திருக்கிறாங்க, குருமார்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நம்ம மீடியாக்குள்ளே வராமே ஒதுங்கி போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு என்னுடைய குருமார்கள், நீ இதுக்குள்ளே தான் வந்தாகணும்னு சொல்லி மீடியா வழியாக நீ வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் கேமரா மேலே உட்காந்துட்டுருக்கிறேன். இல்லைன்னா இதுக்குள்ளே வரமாட்டேன். அப்படி நான் பார்க்கும்போது தான் பார்க்குறேங்க, இந்த யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் ஆன்மீகம் பண்ணுறவங்கள பார்த்தேன். என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பப்பாப்பா. இந்த ஏதோ தெலுங்கு ஆந்திரா ஒருத்தர் சமையல் பண்ணுவோம் அப்படி பார்த்துருக்குறேன். அவரை பாப்பா அப்படிங்கிற அது மாதிரி படாத பாடுபடுத்துகிறாங்கப்பா. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை நான் சொல்லிக்கிறேன். சகோதரர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள், இந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்து மதங்கிறதே ஒன்று கிடையாது, தெரியுங்களா? இந்து அப்படிங்கிற சொல்லுக்கு இணைச்சிட்டாங்களே தவிர இந்து மதங்கிறது ஆதி தமிழர்கள் கிடையாது. நீங்கள் உண்மையிலே தமிழ் வம்சத்தில் மரபு வழியில் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்து மதம் அப்படி ஒருங்கிற மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்து மதம் அப்படிங்கிறது என்னென்னா, இருக்கிற மதத்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பேரை வச்சு விட்டாங்க. அது ஒரு மதம் சார்ந்தவங்க வச்சு விட்டாங்க. ஆனால் நம்ம இந்து மதம் சார்ந்தவர்கள் கிடையாது. அவங்க தத்துவங்கள் என்னன்னு பாருங்கள். தத்துவங்கள் சார்ந்து தான் அவங்க இருப்பாங்க. வள்ளலாரைய இந்து மதம் இது கட்டணும், இந்து மதத்தை மேலோக்கி கட்டணும்னு நினைக்கல. அவர் அருப்பெருஞ்சோதியை தான் கட்டினார். அதேமாரி சைவ மார்க்கம், சன்மார்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே லைனில் வரும். சைவ மார்க்கம், சன்மார்க்கம் இதெல்லாமே ஒரே லைன் தான். நம்மெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், அதாவது ஆதி சிவ சமயத்தை சார்ந்தவர்கள். நம்ம இந்து மதம்னு ஒன்று கிடையாது. அது கார்ப்பரேட் மாதிரி உருவாக்கினது ஒன்று. ஸோ அதை பற்றி நம்ம பேசணுமா, கிளம்பிடுவாங்க. ஒரு ஓட்டம் இருக்குது, ஆஹா ஓஹோன்ட்டு அந்த ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்கள சீக்கிரமாக கிளப்பணும், சீக்கிரமாக கிளப்புங்க, அடுத்த தடவையாவது கிளப்பி விடுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. அவங்களால பெரும் பிரச்சனையாக இருக்குது. எல்லா நாட்டிலையும் சரி, நம்ம நாட்டிலையும் சரி, அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொல்லை பிடிச்சிங்கலாம் விஷப்பூச்சிகள், சீக்கிரமாக அதுங்களை முடிச்சு விடுங்க. அதுங்க மதத்தையும் கெடுத்து விடுங்க, மனித வாழ்க்கையும் கெடுத்து விடுங்க, மனிதாபிமானத்தையும் கெடுத்து விடுங்க. அன்பு, சமாதானம், ஒற்றுமைங்கிற இலவே அந்த கர்மாந்தரன்கிட்ட இருக்காது. அந்த சாயம் பூசண கேஸுங்கள்லாம் சீக்கிரம் வளர்த்தி விட பாருங்கள். இப்போ தான் ஓங்கி இருக்குது குரல்கள், ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம காந்தி வாழ்ந்த காலத்திலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிற அரசியல் மீண்டும் வரணும். அந்த அரசியல் தான் நமக்கு சரியானதாக இருக்கணும். வேற்று அரசியலை நீங்கள் உள்ளே போனது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இந்த மொழிவாரி அரசியல் பண்ணுறவங்க, மொழின்னு சொல்லி தமிழ் மொழியை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனிங்க. நம்ம முன்னோர்களும் எங்கெங்கே அப்படி அரசியல் பண்ணாங்க? இப்போ வந்திருக்கிற பய பிள்ளைங்களாம் ஆதாயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்களாம் நம்பாதீங்க. எல்லாம் ஒரே குட்டையில் மிதக்கிற மட்டைங்க தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கேங்கு தான். கவனமாக இருங்க. கொடி தான் மாறுது, கட்சி தான் மாறுது எல்லாம். இடையில வேறு அரசியல் பேசினா ரொம்ப டீப்பாக போயிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அரசியல் ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் ஆன்மீகமும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதர், அரசியலாக தான் இருக்குது. ஆன்மீக குருமார்களும் பார்த்திங்கன்னா அரசியலாக தான் இருக்காங்க. நிறைய பேர் நான் ஆன்மீகவாதிகளை பார்த்தவங்க, நான் என்ன திரும்ப பார்த்தேங்கன்னா, இயேசு பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு யோசித்தேன். நிறைய குருமார்கள் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா.
அப்பப்போ ஆதாயத்துக்காக பேசுவாங்க. மற்ற நேரங்களில் இயேசுவை பற்றி பேசவே மாட்டாங்க. நம்ம தமிழ் சித்தர்களை பற்றி பேசவே மாட்டாங்க. வள்ளலார் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க வடநாட்டில் இருக்கிற யாரையோ பற்றி பேசுவாங்க, எங்கெங்கேயோ இருக்கிறவங்க பற்றி பேசுவாங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் 18 சித்தர்களை பற்றி அகத்தியர், போகர், சட்டைமுனி, கமலைமுனி, புலிப்பானை, கோரக்கர், கரூரார், பாம்பாட்டி சித்தர், நம்ம ஐயா ரமணர் ஐயா, வள்ளலார் ஐயா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயா, விவேகானந்தர் ஐயா, இன்னும் சிவானந்த பரமஹம்சர் ஐயா, இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்படி நிறைய மகான்களை பற்றி ஏன் மாற்றி இந்த மகான்களை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்டா பேச மாட்டேங்கிறாங்க? குறிப்பாக இயேசுவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பாபாஜி பற்றி நிறைய நேரங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சீசனுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் இயேசுவை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. அவரும் ஒரு சித்தர் தான், மகா சித்தர் தான். அவர் அந்த நாட்டில் பிறந்ததுனால அவரை அப்படி ஒதுக்கி அவர் வெளிநாட்டு கடவுள்னு ஒதுக்கி வச்சுட்டிங்களே தவிர, அறிவு ஞானம் இருக்கிறவங்க தான் அதை பற்றியெல்லாம் தெரியும். ஏன் பகிரங்கமாக சொல்கிறேன்னா, சித்தர் வழியில் வர்றவங்களுக்கு அவரும் ஒரு சித்தர் தான் என்று கட்டாயம் தெரிந்திருக்கும். குறிப்பாக நம் சைவ சமயத்தில் இருப்பவர்கள், சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், புத்தரும் சிவத்துடைய ஒரு அவதாரம் தான். இயேசுவும் சிவத்துடைய ஒரு அவதாரம் தான். பாபாஜியும் சிவத்துடைய ஒரு அவதாரம் தான். அவர் முருகனுடைய அவதாரம், அவர் விநாயகருடைய அவதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாபாஜி, மகாவதார் பாபாஜி சிவத்துடைய அம்சம், சிவனுடைய அம்சம், அதாவது பரமாத்மாவுடைய அம்சம். அவராகவே அவர் பூமிக்கு வந்தார். கான்சியஸ்னுடைய எக்ஸ்பேண்டன், அதாவது விழிப்பு நிலையை அதிகப்படுத்தக்கூடிய, பிரபஞ்ச விழிப்பு நிலையை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி அவரிடம் உண்டு. அதுதான் கிரியா என்ற ஒரு வழியாக ஆன்மாவை விடுவித்து அது ஒரு ஆழமான விஷயம், அது போனால் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு. ஸோ ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நுணுக்கமாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் இவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இந்த குழந்தைங்க மாதிரி பேசுகிற கேஸுங்க உள்ளே வந்துருச்சுங்க. ஒரு மதத்தை சார்ந்து மீடியாக்காரங்கெல்லாம் நீ மட்டும்தான் என்னமோ ஆன்மீகம் தெரிஞ்ச மாதிரி மீடியாக்காரங்களும் கொண்டாந்து உட்கார வச்சுறாங்க. அதுக்கு மட்டுமே பேசிகிட்டு இருக்குதுங்க. எங்கே திரும்பினாலும் இதுங்க எப்படா ஷார்ட் பீரியடில் டக்குன்னு வந்துடுதுங்க அப்படின்னு பார்த்தா அப்போ தான் புரியுது பேக்ரவுண்டில் வேலை நடந்துகிட்ருக்குன்னு. மீடியாவில் பாருங்கள், பர்டிகுலர் குறிப்பிட்ட அந்த பிள்ளைங்க தான், பசங்க தான் பேசிக்கிட்டே இருக்குதுங்க. ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா இவங்களே ரிப்பீட்டடாக வேறு ஆளே இல்லையா? தமிழ் மண்ணில் வேறு யாருமே கிடையாதா? நம்ம மகான்களை ஃபாலோ பண்ணணும்னா அவங்களும் ஒதுக்கிடுவாங்க. அவங்க யூடியூப் சேனலையும் கண்டுக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவில் அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. குறிப்பாக நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதனால் குறிப்பாக இந்த மதம் சார்ந்தவங்களும் சரி, இந்த கிறிஸ்தவத்தில் சார்ந்தவங்க நம்மளை பிசாசுன்றுவாங்க. நம்ம சைவ சமயம், நம்ம சிவனை பற்றி பேசினாலோ சித்தர்களை பற்றி பேசினாலோ அது பிசாசு பேயின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அதோட அறிவுலாம் என்னன்னே தெரியும். திருக்குறளை பற்றி படிப்பாங்க புக்கில், ஆனால் திருவள்ளுவரை பற்றி பேசி அவர் வழியில் போகிறவங்கள பிசாசும்பாங்க. மடமை உலகமுங்க, முட்டாள்தனமாக இருக்குதுங்க. இதுங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுங்களை பற்றி பேச வேணும்னு நினைக்கிறேன். ஒருமையில் தாங்க சொல்ல முடியும். அடிமுட்டாளாக இருந்தால் வேறு என்ன சொல்ல முடியும்? அது கிறிஸ்தவத்தில் சிலரும் அப்படி இருக்கிறாங்க. சிலர் நல்ல உயர்ந்த பாஸ்டர்மார்கள், ஃபாதர்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக அந்த மதத்தை கரெக்டாக போதிக்கிறவங்களும் நான் எதுவும் குறை சொல்லலை. அதை தாண்டி எல்லா மாற்றுங்களும் அப்படி கேவலப்படுத்தக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை தான் மாற்று மாற்றுக்காரங்களை கேவலப்படுத்துகிறீங்க. அவங்க உங்களை கேவலப்படுத்த கிடையாது, உங்களை ஒதுக்க கிடையாது. நீங்கள் அவங்கள அரவணைச்சு இயேசுவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். அதை விட்டுட்டு அவங்க சாத்தானை கும்பிட்றான்னா ஒன்று அப்புறம் தூக்கி தான் அடிப்பான். சாத்தான்னு சொல்லக்கூடாதுங்க. யாருடைய கடவுளும் இங்கே சாத்தான் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய படைப்பு. அதில் எங்கே போய் சாத்தான் எங்கே இருக்குது? சாத்தான் இருக்குது. அது என்ன தெரியுமா? சாத்தான் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சாத்தான் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எங்கே இருக்குது சாத்தான் சபை? சாத்தான்லாம் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? மிகப்பெரிய சாத்தான் சபை உலகத்தில் எங்கே இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுங்களா? சொல்லட்டுங்களா? அந்த ரகசியத்தை சொல்லிடலாமா? நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி, கார்ப்பரேட்டுகளுக்கும் சரி, சாமியார்களுக்கும் சரி, குருமார்களுக்கும் சரி, சாத்தான் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு சாத்தான் எங்கே இருக்குது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்தியனோட குருநாதர் சொன்னது அழகாக எளிமையாக சொல்லியிருக்காரு. அதுவே புரியலன்னா நம்ம என்ன பண்ணுறது? என்ன ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்தவர்கள் நான் சொல்லுவாங்க, சாத்தான் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய மனம்தான் சாத்தான். மனம் என்ற மாயை தான் சாத்தான். இந்த மாயை, இந்த உலகத்தில் நம்மளை மாயை மறைச்சி அஞ்ஞானத்தில் அந்த வைத்திருப்பு தான் சாத்தான். டார்க்னஸ். மனம்தான் நம் இழுத்து எழுப்புக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சாத்தான். அதுதான் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லும், மலை மேலே நிறுத்தி நீ இந்த ராஜ்யத்தை உனக்கு தரேன் நான் அப்படின்னு சொல்லி மனம் சொல்லும் அவர்கிட்ட. எது சைடில் ஒரு ஆள் நின்றுட்டு சொல்ல கிடையாது, அவரோட மைண்டு தான் அப்படி சொல்லுது. அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லி நம்ம மைண்டுக்கிட்ட தான் அவர் அந்த தன் ஆன்மா பலத்தோடு பேசுவார்.
அவர் ஆன்மாவாக உயர்நிலை அடைஞ்சிருப்பார். மைண்டு வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த கல்லை அப்பமாக்கு அப்படிங்கும். அதனால் ஒவ்வொன்றும் அவர் வந்து ஹேண்டில் பண்ணாரே தவிர அவர் மைண்டை தான் வந்து பிசாசுங்கிறாரு, ஸோ சாத்தானுங்கிறாரு. ஸோ பிசாசு அப்படிங்கிறது அந்த மைண்டு கெட்டு போன ஆன்மாக்கள்லாம் செத்து போச்சுங்கன்னா பிசாசாக மாறுதுங்க, அவ்வளோதான். மைண்டு கெட்டு போனச்சுன்னா என்ன, மைண்டே வேலை செய்யாமல் கோபம், எரிச்சல், கொலை அப்படின்னு பண்ணிட்டு காமம் வெறின்னு திரியுதுங்கன்னா அதுங்க வாழும்போது எல்லா மொளை தனத்தையும் பண்ணிட்டு செத்து போயிருங்க. அப்புறம் வெளியே வந்து என்னவாக இருக்குங்க, பிசாசாக தான் இருக்குங்க. வாழும் பொழுது சாத்தானாக இருக்குதுங்க, செத்ததுக்கப்புறம் பிசாசாக மாறுதுங்க. இதுதான் வித்தியாசம். இதுதான் பேய் பிசாசுங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. வாழும்போதும் கொடூரமாக இருக்குதுங்க, செத்ததுக்கப்புறம் கொடூரமாக இருக்குதுங்க, அவ்வளோதான். ஸோ நமக்குள் இருக்கும் மனம்தான் சாத்தான். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், இப்பவும் சொல்கிறேன், உலக மக்கள் எச்சரிக்கையாக இருந்துங்க. உங்கள் மனசு தப்பாக போச்சுன்னா நீங்கள் சாத்தான், ரைட்டாக போச்சுன்னா நீங்கள் பரிசுத்த ஆவி, பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க, ஹோலினஸ், நல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ சாத்தானுக்கும் சத்திய ஆவிக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு சத்திய ஆவியாக இருக்கணுமா சாத்தானாக இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற பட்சத்துக்குங்க இந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டே வரேன். இப்படி பேசினா ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே போயிடுவேன், வெளியே வந்து நான் சொல்கிறதுக்குள்ளே போயிடுவேன். ஸோ இப்போ இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்ச மாதிரி போய் கற்றுக்குறீங்க. இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, பார்த்துட்டும் சரி, என்னங்க ஆன்மீகம் கற்றுக்குறீங்க? சும்மா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் ஒழுங்காக ஒரு குருவை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மதத்தில் இருந்து ஏதாவது பண்ணுங்கள். குறிப்பாக மதத்தையே கட்டி பிடிச்சிட்டு இருக்காமல் கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கற்றுக்குங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறதே அதுதான். அத்வைதம் அப்படிங்கிறது அனைத்திலும் கடவுள் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு. இதை விட்டுட்டு எங்கிட்டு போய் வெளியே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? வெளியே கோயில் குளம்னு போனால் கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கும், அந்த கோயிலில் நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், மெடிடேஷன் பண்ணலாம், அங்கே இருக்கிற சக்திகளை உணரலாம், அதுக்கான ஒரு மதிப்பீடுன்னு இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உங்களை தன்னை உணரணும். தன்னை உணர்தல் தான் உயர்ந்த கட்ட ஆன்மீகம். செல்ஃப் ரியலைசேஷன் கட்டாயம் தேவை அனைவருக்கும். நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாமல் நீங்கள் எதையும் உணர முடியாது. நிறைய இடங்களில் தியானம் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, வாசி சொல்லிக் கொடுக்குறான்னு ஓரீங்க. முதல்ல என்றைக்காவது தன்னை உணரணும்னு என்றைக்கா நினச்சிருக்கீங்களா? நாம் அதை தான் சொல்ல போகிறோம் உலகத்துக்கு. செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் எங்கே போனாலும் நம்மக்கிட்ட வந்துதாகணும். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது அப்படி சொல்லலை, ப்ரோக்ராமாக நம்மக்கிட்ட வந்தாங்கன்னு சொல்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னாருங்க. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போக முடியும் அப்படின்னு சொல்ல வரல. இயேசு கிறிஸ்துங்கிறதே ஒரு உணர்வு, செல்ஃப் உணர்வு. அவர் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாமல் நீங்கள் இறைவன்கிட்ட போக முடியாதுங்கிறார், இன்டெரக்டாக சொல்கிறார். அதை புரிஞ்சிக்காமல் இயேசு ஏற்றுக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவங்க வந்து என்னன்னே தெரியாமல் சுற்றி திரியுதுங்க. அது ஒரு கூட்டம் ஆள் சேர்த்துட்டு இருக்குது, கட்சிக்காரங்க மாதிரி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்குதுங்களே தவிர உள்முகமாக சிந்திக்கிறது இல்லை. வசனத்துக்கெல்லாம் உள்முகமான அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அது மாம்சமாக சிந்திக்கக்கூடாது. இயேசுங்கிற ஆள்கிட்ட கட்சி சேர்க்குற மாதிரி ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இயேசுங்கிறது என்னங்க? அன்பு, சமாதானம், பொறுமை, நிதானம், நீதி, சத்தியம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆன்மாக்கிட்ட வந்துடுவார். அவர் ஒரு பரிமாணம். சரிங்களா? ஸோ அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தியானம், குண்டலினி எல்லாமே வந்துடும், சரியான ஆன்மாவுக்கு வந்துடும். நம்ம அந்த நிலையில் இருந்தோம், ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்தோம், அனைவரையும் நேசித்தோம், ஜாதி மத வேறுபாடுகளின்றி நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் நேசித்தோம், அன்பாக இருந்தோம். அதுக்காகவே உருகி நம்மளை இருந்ததுனால ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளை ஏதோ ஏற்றுக்கிட்டாங்கன்னு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நாத்திகனாக இருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கு இருக்கிற ஆன்மீகம் இப்படி தாங்க பிரதர் இருக்குது. கிள்ளி வச்ச மாதிரி அங்கங்கே போய் ஒவ்வொன்றும் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, அப்புறம் மெடிடேஷன் கற்றுக்கிறது, அந்த ஃபவுண்டேஷன் போனேன், இந்த ஃபவுண்டேஷன் போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், எதையாவது ஒன்றுக்கு ஒழுங்காக போங்க, ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மகான்கள், நல்ல மகான்கள் யூடியூப்லேயே நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, நம்மளே பார்க்குறோம். ஸோ நாம் அதெல்லாம் போய் பெருசாக அட்டன் பண்ணி பழக்கம் இல்லைங்க. நாம் அவங்ககிட்டலாம் போய் எதுவும் பழக்கம் இல்லாதனால எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு விருப்பமான குருவை தேர்ந்தெடுங்க, சரியானபடி தேர்ந்தெடுங்க. மீன்ஸ் அவருடைய அலைவரிசையை தேர்ந்தெடுக்க முடியும், அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. அவர் தான் உங்களை தேர்ந்தெடுப்பார். நீங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்குது, அவரோட உபதேசம் கேட்கணும் போல் இருக்குது, டெய்லியும் அவருடைய வாய்ஸ் கேட்கணும் போல் இருக்குது, அவரை பிடிச்சிருக்குது, அவர் சொல்கிற கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ஒத்து போகுதுன்னு நினைக்கிறவங்க அந்த குருவை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த ஏதோ ஒரு கடவுளை ஃபாலோ பண்ணுங்கள். முருகனை பிடிச்சிருக்கா ஃபாலோ பண்ணுங்கள், இயேசு பிடிச்சிருக்கா ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது உண்மையாக இருங்க, எல்லார்கிட்டையும் போலியாக நடிக்காதீங்க, நடித்து வாழாதீங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கிள்ளி வைக்காமல் ஒரு மதத்தில் இருங்க. மதத்தை பிடிக்கலையே மதத்தை விட்டுட்டு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகத்தை தேடுங்க. ஆன்மீகம் வேறு, மதம் வேறு. மதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு போகக்கூடிய பாதை, ஆன்மீகங்கிறது அந்த உயர்ந்த கட்ட நிலைக்கு போகக்கூடிய ஒரு ஞானம். பாதைங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வழியாக நீங்கள் பயிற்சி எடுத்து நீங்கள் போகிறதுக்காக உருவாக்கி வச்சாங்க. இது வழியாக வாங்க, கோயில் வாங்க, பக்தி அதிகப்படுத்துங்க, சத்சங்கம் போங்க, உபதேசம் போங்க, பிரசங்கம் போங்க, போதர்கிட்ட போங்க, ஞானத்தை அதிகப்படுத்துங்க.
தியானம் பண்ணுங்கள், உட்காருங்க, யோசிங்க. அது மூலிமா உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சட்டத்தையும் விதிகளையும் புரிஞ்சுக்குங்க. சக்திகள் சித்திகள் எல்லாம் வரும் உங்களுக்கு. அப்புறம் யோக முறைகள், ஆசன முறைகள் கற்றுக்குங்க. உடல் அளவில் பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் கற்றுக்குங்க. மூச்சு பயிற்சி எடுக்கணும் கற்றுக்குங்க. எது தேவைன்னு உங்களுக்கு தெரியலைங்க, கண்ட மேனிக்கு போய் ஆன்மீகத்தை கற்றுக்கிறேன்னு எதையாவது ஒன்று நான் பார்க்குறேங்க. நான் இப்போ அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன் அப்படின்னு ஏங்கிட்ட போனேன்னு ஏங்கிட்ட வர்றது என்னங்க அது? நம்ம ஞானம் மார்க்கங்க, தியானத்தை சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே உட்காந்து நம்ம வேறு யோகா ஆசனங்கள் முறைகள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கல. இங்கே நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து யோகா சொல்லிக் கொடுங்க, எனக்கு அக்குபஞ்சர் சொல்லிக் கொடுங்க, எனக்கு வந்து வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் கொண்டாந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இங்கே பண்ண முடியாது, சரிங்களா? எனக்கு வந்து வாசி சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. நம்ம பண்ணக்கூடிய விஷயம், மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞான மார்க்கத்தை உலகத்திற்கு கொடுக்க இருக்கிறோம். செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர வேண்டும். யாரெல்லாம் தன்னை உணர வேண்டும், நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அதற்கான முழு விஷயத்தையும் இந்த அகோரா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு திறந்திருக்குது, எப்பொழுதும் திறந்திருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் அதை எதிர்ப்பு பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வந்துடுங்கிறத நான் சொல்லிக்கிறோம். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். அப்புறம் குறிப்பாக நம்ம வந்து ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு நம்ம இந்த முழு வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஞானத்தை தியானம் மூலியமாக கொடுக்குறோம். ஸோ அந்த தியான பயிற்சி எடுக்க 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 நீங்கள் எல்லையற்ற இந்த இறைவனோடும் உங்களுடைய குருமாரோடும் தொடர்பிலே இருக்க முடியும். நல்ல விழிப்பு நிலையிலே இருந்து நிம்மதியாக, நிறைவாக, அமைதியாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும். அது அகோராவுடைய கிளாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு படிப்படியாக தான் அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த தியான பயிற்சி நம்ம இனிஷியலாக கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிற சோல்ங்கிற ப்ரோக்ராம் மூலிமா சொல்லிக் கொடுக்குறோம். மேலும் மேலும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்துங்க, இந்த ஆன்மீகத்தை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய பேர் எந்த மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க எந்த மாதிரி போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொன்னால் என் ரூட்டு வேறு, அவங்க ரூட்டு வேறு. நான் போகிற ரூட்டு, என்னுடைய மெத்தடு, என்னோடய ஸ்பீச்சு எதுவுமே வந்து யாரையும் மிங்கிள் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு சில சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கே தெரியும். பேசுகிற விஷயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, அது ஆல்ரெடி கேட்ட விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம். பட் நான் அனுபவித்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ஃபீல் ஆனால் தான் அதை வந்து சொல்லுவேன். நான் உணர்ந்தால் தான் அதை வந்து சொல்லுவேன். நான் உணராத யாரோ சொல்லிட்டாருன்னு சொல்லி காப்பி அடித்து உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. நான் அந்த விஷயத்தை உணர்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு தியானத்தில் உட்காந்து அது உணர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆச்சு, ஆன்மா என்னை விட்டு உடலை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா அதை நான் உணராமல் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அதுவே இங்கே தப்பு. ஆன்மீகத்தில் முதல்ல உணராத நீங்கள் ஆன்மீகத்தில் ஏதாவது உள்டாடி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, கர்மா பதிவாகும். நீங்கள் எதுவுமே உணரலை, ஒரு யோகா பற்றின விஷயமே பேசிக்கே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ பார்த்து கண்டதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கர்மா, தேவையில்லாத கர்மா. நீங்கள் உணர்ந்து உங்கள் குரு அனுமதித்து அதை சொல்லுடான்னு சொன்னால் மட்டும்தான் சொல்லணும். தெய்வம் ஆரம்பித்து இறைவன் சொன்னால் தான் உண்டு. ஸோ அதனால் இன்றைய ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ போலியாக, செயற்கையாக, இயற்கைக்கு ஒத்திசைவு இல்லாமல் யாரோ எதையோ பார்த்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆர்டிஃபிஷியலாக நடிக்காதீங்க. சினிமாக்காரங்க மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியாதீங்க. கண்டதை உட்காந்துக்கிட்டு ஏங்க ஒரு ஞானத்தை போதிக்கிறவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பொறுமையாக நிதானமாக போதிக்கணுமா? எங்கெங்கேயோ தொங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு 10 பேரை கூட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இடத்துல ஞானத்தை எப்படிங்க உங்களால் பேச முடியுது? நான் நிறைய இடங்களும் பார்க்குறேங்க. அமைதியாக உட்காந்து நல்ல ஞானத்தை போதிக்கும் பொழுது ஒரு ப்ளசன்ட் மைண்டில் இருந்து அவங்களுக்கு ஞானத்தை போதிங்க. நல்ல ஒரு நிலையில் கொடுங்க. நல்ல பொக்கிஷமான விஷயத்தை பொக்கிஷமாக கொடுங்க. கண்ட மேனிக்க கொடுக்குறது, பக்குவப்படாதவங்களுக்கு தீட்சை கொடுக்குறது, பக்குவப்படாத சின்ன பயல்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எதையோ கொடுக்குறேங்கிற பேரில் வாசி கொடுக்குறேன், குண்டலினி கொடுக்குறேன், கிரியா கொடுக்குறேன் அப்படின்னு எதையாவது பண்ணி உலகிட்டு இருக்கிறீங்க. உண்மையான கிரியா, வாசி இதெல்லாம் எங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா? குண்டலினி பற்றி என்னன்னே தெரியாது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குண்டலினி தீட்சை கொடுக்கணும் அப்படி தலை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஆடு சொல்கிற மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்குதுங்க. என்னங்க அது? இதெல்லாம் நான் பேச விரும்பலைங்க. இதை பேசினா அது இன்னொரு கோட்டம் ஒன்று தெரியுது. அதுங்களுக்கு பொழப்பே இல்லை போல். அதுங்க நம்மளை கிளப்பிக்கிட்டு வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் உருப்படாதுன்னு சில கழுதிங்க இருக்குதுங்க. நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம இது மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசுகிறது, மற்றவங்களை பற்றி பேசுகிறது நம்ம விருப்பம் இல்லை. இப்படி தாங்க இருக்குது. ஸோ நம்ம ஆதங்கங்கள், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் உணர்றது, நம்ம தமிழர்கள், ஆதி தமிழர்கள், நம் முன்னோர்கள், சித்தர்கள், புருஷர்கள், சோழர்கள், பல்லவர்கள் வாழ்ந்த காலங்களில் இருந்த மகான்கள், திருவள்ளுவர், ஔவையார் அன்னை, இந்த மாதிரி எல்லாரும் இருந்து செஞ்ச ஆன்மீகம் இங்கே இல்லைங்க. இங்கே ஆன்மீகங்கிறது ஒரு போலியாக மாறிடுச்சு, வியாபாரமாக மாறிடுச்சு, ஒரு ஆர்டிஃபிஷியலாக மாறிடுச்சு, செயற்கையாக மாறிடுச்சு, பணமாக மாறிடுச்சு. எல்லாமே அப்படி தான். சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. எப்படியாப்பட்ட ஒரு கோவிலையுமே ரன் பண்ணணுன்னா அந்த கோவிலுக்கான நிதியும் ஏதோ ஒன்று தேவைங்க. அது மாதிரி ஒரு எப்படியாப்பட்ட ஆன்மீக சேவையும் ரன் பண்ணணுன்னா அதுக்கான நிதியும் கட்டாயம் தேவைங்க. ஆனால் அது சரியான நபருக்கு போய் சேருமாங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ
ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு இளைஞர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு வேறு மாதிரி டிசைன் போயிட்டுருக்குது. அதெல்லாம் எனக்கு வந்து நேரில் பார்த்து சொல்ல தெரியலைங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு இது ஏதோ சம்திங் ராங்காக இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதனால் இனிமேட்டுக்கு எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அதுக்கு மீறி ஒன்றும் சொல்ல முடியாது. சமகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபவுண்டேஷனல் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருப்பீங்க. அவங்களுமே நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்கப்பா சகோதரர்களே. நீங்கள் எந்த குருமார்கிட்டையும் இருங்க, என்ன வேணாலும் அவங்கள பிடிச்சி போய் இருங்க, அவங்களுக்காகவே பேசுங்க. நான் வேணான்னு சொல்லலை. யோசிங்க, இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம குரு என்ன சொல்கிறாரு, அந்த குரு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஞானமாக யோசித்து அமைதியாக பொறுமையாக இருங்க. அவசரப்படாதீங்க, சிந்திச்சு பாருங்கள். எது ஆரோக்கியமான ஆன்மீகத்தை கொடுக்குது? ஏன் மற்ற குருமார்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இயேசு மாதிரியான மகான்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? யோசித்து பாருங்கள். அவங்க ஒரு ஸ்லாக் வச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கொடுத்த பணியை அவங்க செஞ்சால் போதும். அடுத்தவங்களுடைய பணியில் மூக்கம் நுழைக்காமல் இருந்தால் போதும். வாழுங்க, வாழவும் விடுங்க. யாரையும் எதுவும் பண்ணவும் வேண்டாம். நான் அதை எது தொடர்ந்து சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறவங்களுக்குள்ளே சோஷியல் மீடியாக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம பேச எனக்கு தெரிஞ்சு ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி சில இதெல்லாம் பேசுனதே கிடையாது. இந்நாள் வரைக்கும் அவங்க பேசுனதே கிடையாது. இப்போ பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு குரூப்பு பேசுனதே கிடையாது, பேசவே மாட்டாங்க. இப்போ பிடிச்சிட்டு இயேசு பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ நம்ம வீடியோ எவனோ ஒருத்தன் பார்த்துருக்கான் அந்த அங்கேருந்து அப்படின்ட்டு. ஸோ வீடியோ மொழி சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? நம்ம இந்திய மண், தமிழ் மண் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் மண்ணே பார்த்திங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் மண்ணுங்கிறாங்க. இந்திய மண்ணே அப்படி தான். மதமும் சம்மதம்ங்கிற மாதிரி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சமத்துவம் இருக்கிற மண்ணில் வந்துட்டு பிரிவினை உண்டாக்கிக்கிட்டு சிவன் சொல்லி நீங்கள் வேறு மாதிரி சிவம்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் ஆடுறதும், இவங்க வந்து ஏசுன்னு ஒரு பக்கம் ஆடுறதும், அவங்க வந்து அல்லா தான் ஒரே கடவுள்னு சொல்கிறதும், ஏப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தா, சித்தர்கள் பார்த்தா என்னையா பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் பார்த்துட்டுங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மகான்கள் வந்து எவ்வளோ பெரிய ஞானத்தை பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போனால் இங்கே வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. புனிதமானதுங்க. குண்டலினிங்கிறது புனிதமானது, கிரியாங்கிறது புனிதமானது, வாசிங்கிறது புனிதமானது. இதெல்லாம் ஆன்மீக நுணுக்கமான கலைங்க. இப்போ ரீசெண்டாக இந்த இந்தியன் படத்தில் பார்க்குறீங்களா, வர்ம கலைகள், அடிமுறை, இது மாதிரி நிறைய கலைகள் வந்து நம்ம முன்னோர்களுடைய நோக்கு வருமம், இது மாதிரி நிறைய கலைகள் சித்திகள்ங்க. அதெல்லாம் வந்து ஒரு சைக்கிக் பவர். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் மகான்கள் வாழ்வியலாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. தமிழ் மண்ணில் வாழ்ந்த நம்ம மக்கள் அனைவருமே மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு மட்டும்தான், அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கும். அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கவும், வெளிநாட்டு சார்ந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு பொறுப்புகள் இருக்குது. தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு நம் விதைகளும் அடுத்து பல கோடி விதைகள் உருவாக்கக்கூடிய சத்து நமக்குள் இருக்கிறது. நம்மளை அழிக்க திரும்ப அந்த வேறு வரும். அது என்ன தான் அழித்தாலும் நீங்கள் தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை என்ன வேணால் நீங்கள் அழிச்சிட்டு போங்க மாவனே. அது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணினாலும் இந்த மண் அதை தான் இழுக்கும். அகத்தியர் சும்மா ஒன்று அதை உருவாக்கி வச்சுட்டு போல. எங்கள் சித்தர் புருஷர்களே ஆசான் மகான் அவர் அகத்தியர் ஐயா. அவரோட இடத்துலேருந்து தான் நம்ம ஆன்மீக பயிற்சியை செஞ்சிட்ருக்குறோம். ஐயாவுடைய அழைப்பு தான். அகத்தியர் ஐயா உருவாக்கின அந்த தாய்மொழி தமிழ் வந்து உலகெங்கும் நீங்கள் அழித்தாலும் திரும்ப துளிர்விடும். தமிழர்கள் துளிர் விடுவார்கள். தமிழர்களை அழித்து விடலாம், தமிழ் மண்ணை நம் கலாச்சாரத்தை அழித்து விடலாம், மொழியை அழித்து விடலாம், அவர்களோட ஆன்மீகத்தை அழித்து விடலாம்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றாதீங்க. மரணடி உங்களுக்கு தான் விழுவும். எங்கெங்கெல்லாம் இப்படி சுற்றி திரியுங்களோ அப்படி தான். மொழி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உள்பட நான் சொல்கிறேன். தமிழ் மொழியை தவறாக அரசியல் பண்ணுவதை விட்டுவிட்டு தமிழ் மொழியை பரப்ப செய்யுங்க. தமிழ் மொழி பற்றின விழிப்புணர்வு உருவாக்குங்க. அதை வச்சு அரசியல் பண்ணி காசு சம்பாரிச்சு தெரியாதீங்க. அதை நம்ம முன்னோர்கள் யாருமே பண்ண கிடையாது. ஏன் நம்ம திருமூலர், வள்ளலார் ஐயா, மற்ற மகான்கள் எல்லாம் இதைத்தான் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணாங்களா? தமிழ் மொழியை வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியுங்க அப்படின்ட்டு. தமிழ் மொழிங்கிற ஒரு பிடிப்பு உணர்வு இருக்கலாம். அதுக்காண்டி மாற்று மொழி சகோதரர்களில் மலையாளம், கன்னடம், வேறு ஆங்கிலம், மாற்று மொழி பேசக்கூடிய சகோதரர்களில் எங்கேயாவது ஒரு விஷம் இருக்க தாங்க செய்யும். ஒவ்வொரு செடியிலையும் விஷம் இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு மொழி சார்ந்தவங்களில் ஒரு விஷம் இருக்க தான் செய்யும். நம்ம மொழியிலையும் ஒரு விஷம் இருக்குது, புடிங்கி எறிங்க. நம்ம மொழியை பேசிக்கிட்டு நம்ம மொழி சார்ந்தவங்களை பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டு திரிகிறவங்களாம் இருக்கிறாங்க. மதத்தையும் அரசியலையும் ஒன்று பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. மதம் பிடிக்கும். மதவதை பிடிச்சி ஆடி குடியை கெடுத்து ஓரக்கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிடுவீங்க. ஜாதி வெறி மாதிரி மதவெறி பிடிச்சதுன்னா உருப்பிட முடியாது. தமிழ் மக்களும் சரி, நம் சொந்தங்களும் சரி, இது ஆரோக்கியமாக கடத்தி கொண்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு. ஓலைச்சுவடிகள், பாடல்கள், சித்தர்களுடைய
மூலிகைகள் எல்லாமே, கலைகள், எல்லா சித்தர்களுடைய அனைத்து கலைகளையும் வெளியே கொண்டுட்டு வாங்க இளைஞர்கள். உங்கள்கிட்ட அந்த திறமை இருந்தால் சரியானபடி பதிவு செய்து கரெக்டாக உலக மக்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறதுட்டு இந்த வேலையில் இறங்குங்க. வேலைன்னு சொல்லி ஐடி வேலையே பண்ணிகிட்டு இல்லாமல் இளைஞர்கள் சித்தர்கள் உருவாக்கி வச்ச கலைகளை கற்றுக்கிட்டு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க. விதைகளை, நாட்டு விதைகளை உலகத்துக்கு கொடுங்க. ஆரோக்கியத்தை, ஆர்கானிக்கான விஷயங்களை கொடுங்க. நல்ல பிஸ்னஸ் அதில் நிறைய இப்போ வருது. நாட்டு மருந்து கடைகள், எண்ணெய்கள், நாட்டு சர்க்கரைகள், எண்ணெய்கள், இதெல்லாம் கடைகளாக போட்டு வியாபாரம் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணுங்கள். அதை பற்றி தெரியலையா, எனக்கு நான் என்ன நோக்கத்தோட ஆன்மீகமாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆன்மீகமும் ஏதாவது கலைகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ரேக்கி, இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, அஸ்ட்ராலஜி இருக்குது, நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் உண்மையில் இருக்குதுங்க. அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய சோல்ங்கிற ப்ரோக்ராம் கலந்துக்குங்க. கூடி சீக்கிரமாக அதுக்கான பெயர் மாற்றப்படும். இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க. அந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்கள் லைஃப் பர்பஸ் என்னென்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க, என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான தொழில் என்னங்கிறது நம்ம ஆன்மீக ஞானத்தோடு அது நம்ம இறை ஆற்றலோடு நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். அது என்னங்கிறது நீங்களாகவே உணர்ந்து அதை தெரிஞ்சு போய் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மாற்றி எப்போ பார்த்தாலும் ஐடி வேலைக்கு போகிறது, ஏதாவது ஒரு கார்ப்பரேட் வேலைக்கு போகிறது, ஏதோ ஒரு பேங்க்குக்கு போகிறது, இல்லை ஏதாவது ஒரு கூலி வேலை செய்கிறது, இதையே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காதிங்க. நம் சித்தர்கள் மரபு வழியை திரும்ப கொண்டு வரணும். அவர்களுடைய வரலாறு, மறைந்து போன விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து கொண்டு வரணும். மறைக்கப்படுற விஷயங்களையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு சோஷியல் மீடியா மிகப்பெரிய உதவியாக இருக்குது. சோஷியல் மீடியாவை நம்ம சாதாரணமாக டம்மிக்கு பயன்படுத்தாமல் சும்மா கமெண்ட் அடிக்கிறது, சினிமா நடிகர்களை பற்றி பேசுகிறது, நடிகைகளை பற்றி பேசுகிறது, மொக்க பண்ணிக்கிட்டு, காமெடி பண்ணிக்கிட்டு, ட்ரால் பண்ணிக்கிட்டு திரியிறது, அரசியல் கட்சிகளை பற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறது, இங்கே வேறு மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னென்னலாம் உங்களுக்குலாம் தெரியாது. ஒரு சில மாவட்டங்கள்லாம் சில குரூப் சேர்ந்துருச்சுங்க. அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா? நான் சொல்ல விரும்பலை. எழுத்தில் வர மாவட்டத்தையும் எழுத்தில் வர மாவட்டத்தையும் ஒரு சாய பொறுப்பு சேர்ந்துருச்சு உள்ளே. அந்த மாவட்டத்தில் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அவங்களாம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எழுத்தில் இருந்த இடத்துல ஒரு மாவட்டத்துலேயும் உள்ளே வந்து கெடுத்து குட்டிச்சோறு பண்ணானுங்க. இப்போ அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து எழுத்துக்கு வந்தானுங்க. இப்போ எழுத்துலேருந்து எழுத்துக்கு போயிட்டானுங்க. அந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு அவனுங்க தான் அதை உருவாக்கினானுங்கன்னு தெரியாமல் நம்ம தமிழக அரசு மேலே நம்ம குறை சொல்லிட்டு திரிகிறோம். ஆதி முதலாக நம்ம எல்லாமே தான் எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நேரம் நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் இன்றைக்கி அரசாங்கம் மட்டும்தான் எல்லா தப்பையும் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல, அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணல. நல்லா ஞானமாக இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரியுங்க. ஞானமாக இருக்கிறவங்களுக்கு எவன் தப்பு பண்ணான், இந்த தப்பு எங்கே தொடங்குனுச்சு, இது எவன் அதுக்கு பொடி வச்சான், எவன் புள்ளி வச்சான்ங்கிறது தெரிஞ்சிடும். உலக அரசியலில் 2 விதமான அரசியல் இருக்கிறது. யார் நம்ம சமூகத்தையும் அனைத்து மக்களையும் ஜாதி மத இன வேறுபாடுகளின்றி அரவணைக்கிறார்களோ அந்த அரசியலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரிவினை இல்லாத அரசியலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரிவினை இல்லாத ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு இருக்குது. அரசியல் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள், நீங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆன்மீக சித்த புருஷர்கள், குருமார்களை நீங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் என்ன தான் மத நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் அதில் உள்ள கருத்துக்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் பதிவு செய்த வரலாறுகளை நீங்கள் அழிக்கக்கூடாது. அதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். கோயில்கள், பலம் பெறிந்த கோவில்கள், சர்ச்சுகள், ஆலயங்கள், மசூதிகளை, தர்காக்கள் போன்ற இடங்களை பாதுகாக்க வேண்டும். தர்காக்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்தது. சித்தர்கள் ஜீவசமாதி மாதிரி தர்காங்கிறது அது ஒரு அவுளியாக்கள் அதில் ரொம்ப ஆற்றல் பெற்றவங்க. ஸோ இது மாதிரி சூஃபிசம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் சூஃபிசத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. சித்தர் வழிபாடு தான். சித்தர் வழிபாடு எங்கெங்கே இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு வேறு பேரில் இருக்குதுங்க. இஸ்லாத்துலேயும் இருக்குது, நம்ம சைவ சமயத்துலேயும் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி நிறைய இடங்களில் சித்தர் வழிபாடு இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் வேறு வச்சுருக்கிறாங்க, தெரியாமல் இருக்குது நமக்கு. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு தான் ஷாமன் சொல்லுவாங்க. இந்தியன் ஷாமன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியர்கள் இங்கேருந்து இந்தியன்னா நம்ம மக்கள் அங்கேருந்து போய் அந்த ஷாமனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க. அது இப்போ இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பேகன்ஸ் இருந்தாங்க. அவங்களும் சித்தர் வழிபாடு தான். ஆனால் அதை வேறு மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. எல்லாமே நல்லதெல்லாம் கெட்டதாக காட்டிட்டு இவனுக்கு கெட்டதெல்லாம் நல்லதாக காட்டுறானுங்க. நல்ல பல மரபுகள், நல்ல ஆன்மீக கலைகள், நுணுக்கங்கள், ஆயுர்வேதிக்கு, ஆரோக்கியம் எல்லாமே இந்த ஹலோபதி வந்ததுலேருந்து முடிச்சு கட்டி பிடிச்சிங்க. செயற்கை மருத்துவம் வந்தவொடனே இயற்கை மருத்துவத்தை அழிச்சிட்டானுங்க. முடிஞ்ச அளவு கை கால் முறிஞ்சு போனால் மட்டும் தான் டாக்டரை போய் பார்க்க முடியும். மற்றபடி மற்ற எல்லா வியாதிகளுக்கும் நம்மளே குணப்படுத்திக்க முடியும். நம்ம உடம்பை பற்றியும் மனசை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோமாவே நாமளே நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம். நான் இந்த வீடியோவை கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. பட் இதெல்லாம் ஞானம், புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்டேட் ஆகிக்கிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டு வரேன். இது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க, இது ஒரு உபதேசம் எடுத்துப்பீங்களா இல்லை என்ன எடுத்துப்பீங்களுக்கு தெரியாது. பட் சமகாலத்தில் இருக்கிற ஆன்மீகத்தையும் அரசியலையும் எல்லாமே நம்ம பார்க்குறோம். விழிப்போடு இருங்க. உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஆன்மா விழிப்பு நிலையில் இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் புரியும். என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, ஆன்மீகத்தில் என்ன நடக்குது, சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குது, சொந்தக்காரன் எப்படி நடிக்கிறான்,
எவன் நடிக்கிறான், எவன் பொய் சொல்கிறான், எவன் வந்து இந்த குடியை கெடுக்கிறான், எவன் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆன்மா விழிப்பு நிலையில் இருந்தால். ஸோ அது தன்னை உணரணும். அந்த தன்னை உணரக்கூடிய கலையை, விஞ்ஞானத்தை சித்தர்கள் தீட்சையாக நமக்கு கொடுத்து அதை செய்யும்படிக்கு நம்மளுக்கு அழைத்திருக்கிறார். இப்பவும் கூட நான் சொல்லிக்கிறேன், நான் யாருன்னு நான் உங்கள்கிட்ட வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ஏதோ ஒரு ஆன்மீக ஆலோசகராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஒரு குருவாகவோ இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு ஆன்மீகவாதியாக தான் உங்கள் முன்னாடி நான் உட்காந்துட்ருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து நம்ம யார் என்னங்கிறது நம்ம சொல்கிறதுக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ நீங்களாக தெரிஞ்சுக்குங்க. நீங்களாக இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் யார் உபதேசமாக கொடுப்பா, அப்போ இவர் யாராக இருப்பார்னு நீங்களாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம வெளியில் நம்மளாம் சொல்ல முடியாது. அந்த பரமாத்மா அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை வந்து பேச முடியும். அதனால் இப்போ நம்ம இப்படி பார்க்குறீங்க, ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கும்னு தெரியாது. சடனாக நான் வேறு மாதிரி நிலைக்கெல்லாம் போனாலும் போயிடலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுக்கு சித்தர் வழியிலே வருகிறோம், அப்போ யாராக இருப்போம்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சிங்களா? ஸோ தெரிஞ்ச சந்தோஷம். ஸோ அது மாதிரி ஏன்னா நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் ரீட் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம சரி இப்போதைக்கு ஃபவுண்டேஷன் சம்மந்தமாக இந்த மாதிரி மக்களுக்கு ஞானத்தை கொடுத்துடணும் அப்படிங்கனால அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் போகலை. நிறைய பயிற்சி எடுத்தோமா அந்த ஸ்டேஜுக்கு ஒரே அடியாக போயிடுவோம். அப்புறம் சீக்கிரமாக ஜீவசமாதி அடைஞ்சிடக்கூடிய சுச்சுவேஷன்லாம் போயிடுவேன்ட்டு தான் அமைதியாக இருக்கிறோம். அதனால் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்குது. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணது தான் இப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்போ பண்ணதுக்கே இந்த பாடு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அகோரா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க. நம்ம ஆன்மீகத்தை நிறைய பேர் டீப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே மெம்பர்ஷிப் கொண்டு வருவோம். நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த ஆன்மீகத்தை நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஸோ இந்த ஆன்மீகம் வந்து அகோரா சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்துக்குன்னு நம்ம ஒரு செயல்பாடு எடுப்போம், வெளியே எடுப்போம். எப்படி ஒரு சன்மார்க்கம்னு சொல்லி வள்ளலார் ஐயா கொண்டு வந்தாரோ, எப்படி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொடுத்தாரோ, அது மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு கடமையை கொடுத்துருக்குறாரு. பாபாஜி வந்து கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம சீக்கிரமாக நம்ம அதை எடுத்துகிட்டு வருவோம் மக்களுக்கு. இந்த அத்வைத ஆன்மீகத்தை நம்ம உலகத்துக்கு கொடுக்குறோம். ஸோ அத்வைத ஆன்மீகத்தை உலகத்திற்கு பறைசாற்றுகிறோம். அத்வைதம்ங்கிறது அனைத்திலும் இறையாற்றல் இருக்கிறது, சிறு பொருளிலிருந்து எல்லாமே ஆன்மா தான் அப்படிங்கிறது அத்வைதம். அனைத்திலும் ஆன்மா இருக்கிறது, நானும் ஆன்மா, நீங்களும் ஆன்மா, அனைத்திலும் ஆன்மாவோடு இறைவன் தொடர்பில் இருக்கிறாருங்கிற சத்தியம் தான் அத்வைதம். சிலர் இடத்துல வந்து கடவுள் வேறு நாம் வேறுன்னு சொல்கிறது துவைதம்னு சொல்லுவாங்க. கடவுள் வேறப்பா நம்ம வேறு, அவர் நம்மளுக்கு தொடர்பே இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார், நாம் வந்து ரொம்ப சாதாரண மனிதர்கள்பாங்க. அது வந்து துவைதம்னு சொல்லுவாங்க. சாதாரண மனிதெல்லாம் கிடையாது. அதிலிருந்து வந்த பேரான்மாலும் இருந்து வந்து ஒரு சிறு ஆன்மா தான். ஜோதியிலிருந்து வந்து சிறு ஜோதி தான். அதோட போய் கலக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம பரமாத்மானு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சில குரூப்பெல்லாம் பரமாத்மானு பேச ஆரம்பிக்குது. நம்மளை பார்த்து தான் செய்யுதுங்க, ஆனால் கேட்டால் நம்ம அதுங்களை பார்த்து செய்யணும்னு சொல்லுதுங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறதுங்க, அதில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ எடுத்து கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம பேசுகிற ஸ்லாங்கே பார்த்திங்கன்னா மதுரை ஸ்லாங்கு, கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, சேலம், இன்னமும் சிதம்பரம், திருச்சி, அந்த மாதிரி கலந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த மாதிரி ஸ்லாங்லாம் கலந்து வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஸ்லாங் மாற்றி வருது. ஏன்னா நம்ம பழகின நண்பர்களும் கோயம்புத்தூர் நண்பர்கள். ஒரு 8 வருஷம் 9 வருஷம் கோயம்புத்தூர்லேயே இருந்தோம். அதனால் அந்த மதுரை நண்பர்களும் அதிகமாக பழகிருக்கனால அது ஸ்லாங் வரும். ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய ஆன்மீகம் ஏதோ ஒன்று செய்கிறோன்னு சொல்லி ஏதோ ஒன்று செஞ்சு போட்டு சுற்றிட்டு இருக்காமல் நம்ம வந்து சரியானது எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இளைஞர்கள் நீங்கள் எதாவது ஆன்மீகத்தில் ஆர்வம் இருந்தால், ஆன்மீகத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தால் அழகாக எடுத்து பண்ணுங்கப்பா. தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அதெல்லாம் அழைப்பு இருந்தால் தான் பண்ணணும். அனாவசியமானது பண்ணிங்கன்னு கர்மாவை சேர்த்துக்காதீங்க. சரியானது தேர்ந்தெடுங்க. தெரியலையா நம்மள மாதிரி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு, நம்ம நடத்துகிற ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு. கெரியர் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. கெரியர் கவுன்சிலிங்லேயே அட்வான்ஸ் இது, சரிங்களா? ஸோ இந்த சோல் அஸ்ட்ராலஜி மாதிரிங்க. இது வந்து ஒரு நம்ம சோலில் வந்து என்ன நிலையில் இருக்குது, என்ன பர்பஸில் வந்திருக்குதுங்கிற தெரிஞ்சக்கூடிய ஆன்மீக விஞ்ஞானம் தான் இது. இது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் கொண்டு வந்தது தாங்க. திருமூலரையாலேருந்து எல்லாருமே இது கொண்டு வந்தது தான். அது கொண்டு வந்தாங்க. பட் அந்த காலகட்டத்துக்கு மறைவாயிருச்சு. கடைசியாக நமக்கு நிறைய மகான்கள் அதை உலகத்திற்கு கொடுத்தாங்க. இப்போ பாம்படி சித்தர்லேருந்து ஐயாமே இது குண்டலினிங்கிற மூலிமா உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டும் இதை தாங்க உலகத்துக்கு கொடுக்குன்னு நினச்சாரு. தான் யாருங்கிறத உணரணும், தான் எதுக்காக வந்திருக்கிறோம், நம்ம வேலையை கரெக்டாக எடுத்து செய்யணுங்கிறது அதை தான் நம்ம இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் ஏற்றுங்கப்பா, அவர் ஒரு சித்தர், மகா சித்தர்.
இந்த மாதிரி மதத்தோடு சேர்த்து பிரித்து வைக்காமல் எல்லாருடைய ஞானத்தையும் விட்டுறாதீங்கப்பா. நீங்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி பிரித்து அதில் இருக்கிற ஞானத்தோட புரிஞ்சுக்கிறது. அவங்க இருக்கிற இடத்துக்கே நீங்கள் போகிறதில்ல. புனிதமான இடங்களுக்கு நீங்கள் போங்க. அவங்க எப்படி உங்கள் புனிதமான இடத்துக்கு வராங்க, சர்ச்சுக்கு எப்படி எல்லோரும் வராங்க, அது மாதிரி சர்ச்சில் இருக்கிறவங்களும் அங்கே போங்க. இந்த மாதிரி சண்டை சண்டெல்லாம் பண்ணாமல், அறமெண்டல் மாதிரி ஒரே விஷயத்த பண்ணாமல் முழுசாக எல்லாத்தையும் கற்றுக்குங்கப்பா. எல்லா இடத்துக்கும் போங்க, ஜீவ சமாதிகள் போங்க, பயப்படாமல் போங்க. அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு இருந்தால் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு மகான் தான்ப்பா, அவங்களும் ஒரு புனிதமான் தான். அவங்களே ஒதுக்குறீங்க. எல்லையற்ற பரமாத்மாவை அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க. பைபிள்லேயும் வசனம் இருக்குது, என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்ட்டு. எது வழியாகவும் நீங்கள் போகலாம். அதனால் குழப்பிக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள். உங்கள் வழியில் தான் போகணும், நம்ம மாற்றுக்குள்ள வந்தால் தான் சொர்க்கத்துக்கு ஹெவனுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி திரியிற குரூப் ஒன்று இருக்குது. இதெல்லாம் அடிமுட்டாள்தனம், சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், எம்மதத்துலேயும் இருக்கலாம், எந்த ஆன்மீகத்தில் இருக்கணுங்க. நீங்கள் எந்த மதத்துக்குள்ளேயும் இருந்துங்க. அதோட பற்று இல்லாமல் மதவெறி பிடிக்காமல் இருங்க. நாய் மாதிரி மதவெறி பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. எல்லாரையும் மதத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்காதிங்க. விட்டு போட்டு போய் பிழைக்கிற வழியை பாருங்கள். அவன் போய் அவன் எங்கே இருக்கணுமோ வந்து சேர்ந்துருவான். முடிஞ்சால் அவங்க இயேசு சொன்ன வேலையை ஒழுக்கமாக செய்யுங்க. இயேசு சொன்ன நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ரசிக்க பண்ணுன்னா அவங்க ரசிக்கப்படுவாங்க. விதி இருந்தால், அவர் ஆண்டவன் அழைப்பு இருந்தால் நிச்சயமாக அவங்களா தேடி வந்து உங்களுடைய வார்த்தைகளை சத்தியத்தை கேட்டு ஆடு தானாக வரும். பிடிச்சி இழுக்கிறது, நோட்டீஸ் கொடுக்குறது, எதையாவது கொண்டு வீட்டில் போய் தொல்லை கொடுக்குறது, தனியாக இருக்கும்போது பேச போகிறேன்னு சொல்லி அவங்கள போட்டு அறுத்து கொள்வது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இந்த கிறிஸ்தவர்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போய் அறுன்னு அறுக்குறாங்களா வேலை செய்கிற இடத்துல, கடையில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல. அப்படிலாம் அறுக்கக்கூடாதுங்க. போட்டுக்கிட்டு தேவையில்லாத அவங்களை அறுத்து அவங்க வேலை கெடுக்காதீங்க, குட்டிச்சோறு பண்ணாதீங்க. சத்தியம் இருந்தால் 2 வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மா சர்ச்சுக்கு வந்துடும், உங்கள் ஆலயத்துக்கு வந்துடும். சும்மா ஆன்மா உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பலமாக இருந்தாருன்னா போதும். நீங்கள் நடந்து போனாவே உங்களை சுற்றி பின்னாடி இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது வரல, நீங்கள் பரிசுத்த ஆவியை அதிகப்படுத்துங்க, அதை ஒழுங்கு பண்ணுங்கள், ஜெபத்தில் இருங்க, உபவாசத்தில் இருங்க. ஆட்டோமேட்டிக் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அதிகமாச்சுன்னா நீங்கள் சும்மா நடந்து போய் 2 வார்த்தை பேசினா போதும், ரசிக்கப்பட்டு ஹீலிங் ஆகி அவன் வியாதி சுகமாகி அவன் வந்துடுவான். போய் நான் காட்டு நாய் மாதிரி கத்திட்டு தேவையில்லை. காட்டு நாய் மாதிரி போய் பிடிச்சிட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரையா நம்ம சபைக்கு வரையா, உங்கள் சபைக்கு வரையா, காணிக்க போடுங்கிறதுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த கிறிஸ்தவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி டைவர்ட் ஆகுது. சரி வேண்டாம், இவங்க திருந்துவாங்களான்னு தெரியல. இவங்க பாடு ஆண்டவன் பாடு, அது இயேசு பாடு. இயேசுவே செருப்பு கழட்டி தான் அடிப்பார். இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி நைட் நேரங்களில் தூங்குறவங்கள தொல்லை கொடுக்குறது, சத்தமாக கத்தி இருக்கிறவங்கள போலீஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணாதீங்க. இந்துக்களுமே பாட்டை போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மக்களை தொல்லை பண்ணாமல் நைட் நேரங்களில் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கடவுள் பக்திங்கிற பேரில் நிறையா விஷயங்கள் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியை நாடுங்க. ஜீவ சமாதிகள், கோவில்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருங்க. பிரார்த்தனை கூட கத்தி பண்ணாமல் போட்டுக்கிட்டு கத்திட்டு கிடக்காமல் பொறுமையாக அமைதியாக பண்ணுங்கள். நல்லா அப்போ தான் ஆன்ம பதிவுக்குள்ளே போகும், ஹீலிங் ஆகும். அப்போ தான் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நான் பேசுனதெல்லாம் நிறைய பேர் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், சில பேர் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஞானமாக நான் பேசியிருக்கேன்னு தெரிகிற ஆன்மாவுக்கு போய் சேர்ந்தால் சரி, நம்ம அகோர சகோதரர்களுக்கு போய் சகோதரிகளுக்கு போய் சேர்ந்தால் சரி, நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் மகாவதருடைய ஆசீர்வாதமும் புனித அன்னையுடைய அருளும் பரமாத்மனுடைய அன்பும் எப்பொழுதும் உங்களோட இருக்கும். இன்றைய ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டேன். வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பிரீஃபாக பேசுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்றி. ஆரோக்கியமான ஆன்மீகத்தை தேடுங்க. எல்லோரும் மதமில்லாமல் ஆன்மீகத்தை தேடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கிறோம். நன்றி. நல்லது.